ஹல்லேலூயா. உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த யூத் மீட்டிங்கில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அந்த டாபிக் அதை நீங்கள் முதல்ல கேளுங்க. இன்றைக்கி டாபிக் என்னென்னா, சிரிச்சிடுவீங்க, பரவாயில்ல சொல்கிறேன், வைபு. ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னது? உங்கள் ஸ்லாங்கில் அது யூத் ஸ்லாங் போனாலே வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. என்னடா காலையிலேருந்து ஒரு வைப்பாகவே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது வைப்பு பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். சரி, வைபாக இருக்கிறது எப்பெல்லாம் சுச்சுவேஷன்? நீங்கள் வேர்ல்ட்லியாக ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், தென் வில் கோ இன்டு ஸ்பிரிச்சுவல். உலகத்தில் இந்த வைபு அப்படின்ற எதுக்கு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் பேசலாமா? எனக்கு தெரிஞ்சு என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும், அதனால் லெட் அஸ் ஸ்பீக். சொல்லுங்கள், வைபுனா எதை சொல்லுவாங்க? பாட்டு கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது என்ன சொல்லுவோம்? வைப் பண்ணிட்டேன். ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படியே ஒரு உற்சாகமாக இருக்கிறது. உற்சாகம் தானே வைப்புனா என்ன? ஒரு எந்தூசியாசம், ஒரு வைப்ரேஷன், ஒரு சந்தோஷம், அதான் வைப். வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றி பார்க்கும்போது, வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகும்போது, பாட்டு கேட்கும் போது, மைக்கில் பாட்டு கேட்கும் போது ஒரு வைப் வந்துடும் இல்லையா? ஐயோ, அது ஒரு காதில் வேற ஒன்றை போட்டுக்கிட்டு ஒரு வைபாகவே சில பேர் வண்டி ஓட்டும் போதும் காதில் உள்ளே மாட்டிக்கிட்டு வைப்பு காமிச்சிக்கிட்டு போயிட்டு கடைசியில் சிரிக்கிறீங்க. சரி, ஓகே, ரேசர்லாம் இருக்கீங்க இங்கே. சரி, வேற வைப்பு. பஸ்லலாம் ட்ரிப்பு போகிறப்போ ட்ரிப்பு பஸ்ஸில் அப்படி ரொம்ப அப்படியே ட்ரிப்பு எங்கே டூர் போனோம்னாலே ஒரு வைப்பு தானே வந்துடும். நைட்லாம் தூக்கம் வராது, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணுன்னாலும் நைட்லாம் தூங்காமல் எந்திரிச்சு அன்னைக்கு வந்து தூக்கமோ எதுவுமே தெரியாது, சீக்கிரம் போயிடுவீங்க ட்ரிப்புனா. தென் ஸ்கூலில் காலேஜ் ட்ரிப்பு, நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று செய்யும் போது ஒரு வைப்பாக இருக்கும். நல்லா சமைக்கும் போதே அவளுக்கு ஒரு வைப் வந்துடும், பேக்கிங் பண்ணாலே ஒரு வைப் வந்துடும், அப்போது சாப்பிடும் போது ஒரு வைப் வந்துடுது. சரி, அப்புறம் ஏதோ நமக்கு பிடிச்ச விஷயம், சாப்பாடுன்னு இல்லை, பிடிச்ச விஷயம். ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, கலாச்சி பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த நிறைய தடவை ஃப்ரெண்ட்ஸு சொல்லியாச்சு. வேறு எதாவது சொன்னீங்கன்னா நம்ம பெட்டராக இருக்கும். தனியாக இருக்கும்போது, அந்த தனியாக இருக்கும்போது எனக்கு வைப், நீ பண்ணுவேன் நான் பாட்டு தனியாக ஒரு வைப்பு காமிச்சுக்கிட்டு நான் இருப்பேன். கரெக்ட். அடுத்து இட்ஸ் ஓகே. தனியாக இருக்கும்போது வைப் வரக்கூடாதா? ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், சூப்பர், கசின்ஸ், ஒரு குடும்ப குத்து விளக்கு இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாருமே ஃபேமிலி சொல்லலையே நினச்சேன். சரி, காட் பிளஸ் யூ மை டியர். ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபேமிலியில் இருக்கிறதுனால, ஃபேமிலியில் இருக்கும்போது ஒரு வைப் பண்ணலாம். கசின்ஸோட, பிரதர் சிஸ்டர்ஸோட டெஃபினட்டாக அது ஒரு வைப் இருக்க தான் செய்யும். தென் பேக் பெஞ்சர்ஸ், ட்ரெயினில் போகிறது, அப்புறம் ஒரு ட்ராவலே ஒரு வைப் இருக்கும். ஆமீன். ஃப்ளைட்டில் போகிறது ஒரு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு ட்ராவல் வந்து காரில் போகிறது, லாங் ட்ரைவ் போகிறது, வண்டியில் சோலோவாக லாங் ட்ரைவ் போகிறது, அதெல்லாம் பெரிய வைப்பு. சில பேர் தனியாக பீச்சில் உட்காந்து கூட வைப் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறாங்க, தனியாக பீச்சில் உட்காந்து வைப் பண்ணுறாங்க. சரி, அப்புறம் வேறு யார்? சர்ச்சில் சூப்பர், காட் பிளஸ் யூ. நான் வந்து ஓகே, உலகத்தில் சர்ச்சில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வைப்பு தான். அப்புறம் ஜபத்தோட்டம். நான் அதை அடுத்து வரலான்னு யோசிச்சேன், நீங்கள் அதுக்குள்ளே. சரி, ஜபத்தோட்டம்னாலே ஒரு வைப்பு. நல்ல ஒரு கிளாப் பண்ணி. சூப்பர். வால்பாறை வைப்பாக இருந்தது. ஓகே, அப்படின்னா என்ன? ஊழியத்துக்கு போனாலே என்னதான்? சத்தமாக சொல்லுங்களேன். ஊழியத்துக்கு போகும்போதே வைப்பு. சரி, அப்புறம் வேற என்னலாம் சீக்கிரம் வேற எதெல்லாம் வைப்புன்னு உங்களுக்கு தோணுது? இல்லை நீங்கள் வரலையா? சொல்லலாம். இனி ஸ்பிரிச்சுவல் சொல்லிடுங்க. வேர்ல்ட்லி முடிஞ்சிச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் ஆரம்பிக்கலாம். எஸ். தனியாக அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாட்டு நீ அந்த தனியாக விடவே மாட்டேன். ஓகே, ஆண்டவரோட கூட இணைஞ்சிருக்கிறது, உறவில் இருக்கிறது ஒரு வைப்பு. அதான் ஜெபத்தோட்டம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அப்புறம் சீக்கிரம்
சீக்கிரம் சீக்கிரம் வேகமாக சொன்னேன் நான். கிறிஸ்டின் கான்செர்ட் போகிறது. ஓ கான்செர்ட் இப்போ நீங்கள் அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டிங்க, அது வேறு. ஓகே, கான்செர்ட் போனால் ஒரு வைப்பு. ஓகே, தென் உங்களை நம்பி தானே கான்செர்ட்டே பண்ணுறாங்க. நம்ம சர்ச் பீப்புளோட நம்மளோட சூப்பர் பேசும்போது நம்ம சபை அது சம்திங் ஸ்பெஷல். சர்ச்சுன்னு சொன்ன. ஓ நீ சர்ச்சுன்னு சொன்ன. நான் சர்ச் ஆட்களோட மெம்பர்ஸோட மிங்கிள் பண்ணுறது ஒரு வைப்பு. ஓகே, எத்தனை பேருக்கு எப்படா சண்டே வரும்னு இருக்கும்? நமக்கு எவ்ரிடே சண்டே தான். சில பேர் டெய்லி நீங்கள் வரவங்களுக்கு, ஆனால் எப்போ பார்த்தாலும் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்குல்ல. உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் எனக்கு இருக்கும். பிள்ளைங்களை எப்போ பார்ப்போம் அப்படின்னு இருக்கும். டெய்லி தான் பார்ப்பேன், ஆனாலும் பார்க்கலன்னா ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு பிபினை காலிலேருந்து காணோம் ஒரு 3 வாட்டி கேட்டேன். சரி, எனிவே அப்புறம் நெக்ஸ்ட்டு வேற பைபிள் படிக்கிறப்போ, வசனம் வாசிக்கிறப்போ ஒரு வைப் வரும். ஆமே, கிளாப் பண்ணலாமா? சூப்பர். தென் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையோ ஏதோ ஸ்டேஜ்ல இருந்து நம்ம நோக்கி சூப்பர். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் சொன்னது திரும்ப நமக்கு வரும்போது நமக்கு ஒரு மாதிரி பண்ணும் பாருங்க, அது வைப்பு. ஆமே, ஹல்லேலூயா. நம்மளை அப்படியே கிராஸ் பண்ணி போகும், அது வைப்பு. அப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் வைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட எதையாவது ஒரு இதை நம்ம கேட்டிருப்போம், அதை ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது ஒரு வெரி குட். கிளாப் பண்ணலாமா? நம்ம கேட்குற ஜெபம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு ஹாப்பினஸ், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்ல யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டோம், அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை செஞ்சிட்டாரு அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வரும். ஒரு ஆள் மட்டும் எதுவும் பேசாமல் இருக்கிறாரு, பார்க்குறேன் நான். அண்ணா சொன்னாங்க நம்ம ஏதாச்சும் ஏசப்பா கிட்ட கேட்டு அவர் தரும்போது வைபா இருக்கு, அது ஒரு வைபா இருக்கும்ட்டு. சம்டைம்ஸ் நமக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும், பட் நம்ம எது கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அதையுமே ஏசப்பா கேட்டு தரும்போது கேட்காமலே கூட கொடுப்பாரு சில டைம். ஆமே, நான் கேட்க கூட இல்லையா ஆண்டவரே, ஆனால் கொடுத்துட்டு மனசுல தான் நினைச்சேன், ஆனால் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம், வைப்பு. வேற நினைக்காததை பண்ணுவார்ல, அதுல ஒரு வைப்பு. அப்புறம் வெளிப்பாடு கிடைக்கும் போது ஒரு வைப்பு. இதுக்கு தான் லேட்டாக வந்தாலும் வெயிட்டாக வர்றது. ஓகே, அப்போது வெளிப்பாடு கிடைக்கும் போது ஒரு வைப்பு நமக்கு வருதுல்ல. உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை நான் பார்ப்பேன். உங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடு கிடைக்கிறவங்களுக்கும் வெளிப்பாடு இன்னும் பெறாதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸும் பார்ப்பேன். சபை ஆராதனை முடிச்சுட்டு இறங்கி வந்தால் நீங்கள் ஒரு வைப்பில் அந்த வார்த்தையை வச்சே பல வெளிப்பாடுகளோடு காத்திருப்பீங்களா, அதுவே ஒரு பெரிய ஒரு வைப் இருக்கும். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையிலேயே எப்படி இருந்துதான் தாக்கத்தை கேட்டோன்னே வைப்பு பயங்கரமாக மாறிடுச்சு. அப்புறம் வேற எதன் வாக்குத்தத்தம், நியூ இயர் வாக்குத்தத்தம். புது வருஷத்துக்கு வெயிட் பண்ணுவோம், அப்படி ரிவீல் பண்ணி போன வருஷம்லாம் அப்படியே வெடிச்சு அந்த வாக்குத்தத்தம் நம்ம வழியில் விடும் போது அது பெரிய ஒரு வைப் இருந்துச்சு. எஸ், சூப்பர். தென் ஃபாதர் சாங்ஸ் கேட்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் ஐயா கிளாப் பண்ணலாம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. எல்லா சாங்குமே நல்லா இருக்கும், ஆனால் ஃபாதர் அப்பாவோட சாங்ஸ் அது என்றைக்குமே ஒரு வைப்பு தான். அது என்ன சொல்கிறது, பயங்கர கோல்டு. என்றைக்குமே அதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லாத அளவுக்கு கிருபையாக ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமேன். என்ன பாட்டு பாடுறோமோ, ஃபாதர் பாட்டு பாடினாலே ஒரு ப்ரெசன்ஸு, அந்த ப்ரெசன்ஸே ஒரு வைப்பு தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, வைப்புனோன்னு நிறைய வைப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. தென் வேற சொன்ன உடனே டப்புன்னு கீழ்ப்படிஞ்ச பிறகு ஒரு அந்த சந்தோஷமும், பரவாயில்ல நாமள கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமோ, அந்த ஒரு வைப்ல சந்தோஷமா. நான் கூட கீழ்ப்படிஞ்சிட்டேன், டப்புன்னு பண்ணிட்டோமே சந்தோஷம். சரி சரி. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை கீழ்ப்படியும் போது ஒரு வைப் வந்துடும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எஸ். அப்புறம் நைட்டில் கிறிஸ்டின் சாங்ஸ் கேட்கும்போது ஒரு வைப் ஆகும். இப்போ கிறிஸ்டின் சாங்ஸ்ன்றீங்களே, அப்போ மற்ற எல்லா சாங் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? புரியாதவங்களுக்காக. சரி, சாங்ஸ்னோன்னு வேறு தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு யாருமே சினி சாங்லேயோ வேர்ல்டுலேயோ இல்லை. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ கிருபையாக ஆண்டவர் நம்மளை பிரிச்சடிச்சார். ஒரே நாளில் நடக்கிறது இல்லை, ஆனால் ஒரு நாள் வரும், திடீர்னு நடந்துடும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் செய்வார், நிச்சயமாக மகிமைப்படுவார். இந்த செக்யுலர் சாங் கூட விட்டு வெளியில் வாங்க. இது சினி இல்லை, செக்யுலர் தானே, இந்த சினி மூவி இல்லை, செக்யுலர் மூவி தானே அப்படி நினைக்காம, கிறிஸ்டியன் மூவிஸ் எவ்வளவோ இருக்குது, கிறிஸ்டியன் சாங்ஸ் எவ்வளவோ இருக்குது, நம்மளை தூண்டி விடுறதுக்கு, நம்மளை எழுப்பி விடுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. இப்போது
நீங்கள் இல்லைன்னு சாக்கப்போக்கு சொல்லவே முடியாது. நாங்கள் உங்களை மாதிரி இருக்கும்போது வேணால் நாங்கள் சொல்லலாம் எதுவுமே எங்களுக்கு இல்லை, அப்போது ஒன்று கூட இல்லை. ஆனால் இப்போ யூ ஹாவ் ஸோ மச். அதனால் யூ நீட் நாட் டு கோ வேர்ல்ட்லியாக நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? தேவ பிள்ளைங்க எப்போவுமே என்ன நினைக்கிறது, யூத் வந்து வேர்ல்ட்லியாகவும் போய்க்கணும், எனக்கு ஆண்டவருடைய வைபும் வேணும்னு நினைப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ வேர்ல்ட்லியாகவே இருக்கும் போது உனக்கு யூ காண்ட் ஃபுல்ஃபில்னா நீங்கள் ஆண்டவர் பிரசன்னத்தில் வர முடியாது. ஸோ வைப்புனால என்ன நினைக்கிறாங்க, வேர்ல்ட்லியாக பண்ணுறதான் வைப்புன்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் ராங். நம்மளும் சபையிலையும் நீங்களாம் எப்படி தான் இருக்கீங்க? சத்தமாக சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்கள். வைப்பாக தான் இருக்கிறோம், சத்தமாக. சூப்பர், ஆமேன். சரி, எல்லாம் சூப்பர். இப்போ ஒன்று சொல்கிறேன். வைப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் அதில் வரும் தெரியுமா? சில பேர் வைப் வந்தால் கை அசைக்கிறது, வைப் வந்தால் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் மாறுறது, இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறது. என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி? அழுவீங்க. சூப்பர்ப்பா. டான்ஸ் ஆடுவீங்க வைப் வந்தா. அப்புறம் டான்ஸ் தான். ஒரு டான்ஸர் இருக்காங்கம்மா, பிடிச்சிக்கோங்கம்மா. பாட்டு பாடுறது. ஓகே, பாட்டு பாடுவோம். இல்லை வைப் வந்தால் எந்த ஆக்ஷன் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது நான் இப்படி கையை வைப்பேன், இல்லை கை தட்டுவேன், ஏதோ சம்திங் சொல்லலாம். ஒரு தொண்டை அப்படியே திறந்துரும், பயங்கர சத்தம் வந்துடும் வைப்பு. அப்புறம் அதை என்ஜாய் பண்ணி அமைதியாக கேட்குறது. அமைதியாக கேட்க. ஆமாம், நீ நல்ல அமைதியின் சொரூபம் தான். நீ அப்படியே அமைதியாக கேட்குறது ஒரு வைபன்ட்டான். வேற வைபுக்கு ஏற்ற சுச்சுவேஷன் மாதிரி. அதுக்கு சிச்சுவேஷன் இல்லைடா, நம்ம பாடி லாங்குவேஜ், அது வைபுக்கு ஏற்ற அந்த மாதிரி. இப்போது தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு வைப் வந்தால் என்ன ஆகுனா, ஒரு சிரிப்பார், சிரிச்சிங்க 2 புஷ் அப்படி ஏறிக்கும், செவந்து போயிடும். எங்களுக்கு தெரிஞ்சிருப்பா ஒரு சந்தோஷத்தில் இருக்கார், குஷியில் இருக்காருன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அப்படியே இங்கே 2 அப்படியே ரெட்டிஷாக ஆயிரும், இந்த 2 சின்ன. அப்புறம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், வேறு என்ன பண்ணுறது, குடும்பத்தினர் தான் எக்ஸாம்பிள். அடுத்து வைப் வந்தா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், எவனா ஏதாவது வேலை செஞ்சுட்டு எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணி நீ வந்து கை அசைச்சிட்டே இருப்ப. வைப் வந்தா கரெக்டா ஒரு மாதிரி உன் கை தானா ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கும். அப்ப வைப்ல உட்கார்ந்தாலும் அவனுங்களை பிடிச்சு அடிச்சு இருக்கடா. சொல்லுங்க. அப்பப்போ ரோஸ்டும் பண்ணுவோம், டோஸ்டும் பண்ணுவோம். சரி, காட் பிளஸ் யூ ஆல். சூப்பர். பைபிள்ல யார் வைபோடே சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷன் பேர்? தாவீது. ஓகே. புதிய ஏற்பாட்டுல சூப்பர். பேதுரு ஒரு வைபோடே திரிவார், பாத்தீங்களா? அவர் மட்டும் டிஃப்ரெண்ட் வைபிள் இருப்பார். பேதுரு மட்டும். மைக்கில் பேசுனீங்கன்னா பெட்டராக இருக்கும். என்ன பேசினாலும் ப்ளீஸ் மைக்கில் பேசுங்க. ஸோ சொல்லுங்கள், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கப்பா. எல்லாரும் ஒரு வைபிள் இருப்பாங்க. பேதுரு சீஷர்கள் எல்லாரும் ஒரு வைபிள் இருந்தாலும் பேதுரு மட்டும் வேற ஒரு ரூட்டில் வைபிள் போயிட்டுருப்பார். இல்லைன்னா பாருங்கள், ஏசு கேட்குறாரு, 72 சீஷர்கள் ஏசு பிரசங்கத்தை கேட்டு பாதி பேர் போயிட்டாங்க. போனோடனே அநேகர் போயிட்டாங்கன்னு இருக்குது. உடனே திரும்பி 12 பேர் பின்னாடி நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு தான் கேட்டார். உடனே யாரிடம் செல்வோம் ஆண்டவரே, உண்மையன்றி வாழ்வு தர வார்த்தை எங்கே இருக்குது ஆண்டவரே? அடிச்சு விட்டாரு. ஒரே வைப்பு. ஆண்டவருக்கே ஆச்சரியமாயிருச்சு. இன்னொரு முறை கேட்குறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்? உன்னை ஒருத்தன் எழுந்துச்சுன்னா சிலர் உண்மை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு ஆண்டவரே. இன்னொருத்தர் சொல்ல எளியான்னு சொல்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னா. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் தான் திரும்பி வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிகிட்டே இருக்காங்க சீஷர்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் விட்டுருங்கப்பா, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க? சூப்பரில் கூடவே வச்சு கூடவே எல்லாம் பண்ணி ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா தூங்கி ஒன்றா பிரயாணம் பண்ணி ஒன்றா ஊழியம் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கப்சுப்புன்னு இருக்கும்போது டப்புன்னு சொன்னார் பாருங்க ஒருத்தர். நோ டைமில் எதையும் யோசிக்காமல் சொல், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிவேன்னு இருப்பாருங்க பேதுரு. சரியான வைப்பு. அப்போ ஆண்டவரே ஆடி போயிட்டார். ஆமேன்னு சொல்லி நல்லா தட்டலாமா? கரங்களை தட்டி நல்லா தான் தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆசைஞ்சு போயிட்டு ஆச்சரியப்பட்டு, சீமோனின் குமாரன் ஆகிய பேதுருவே, நீ சொல்லலை, பிதா சொன்னாருப்பா. ஏன்னா அவர் ரொம்ப வைபாக இருப்பார். ஆண்டவர் பாராட்டினோன்னு அவர் வைப்பு வேற இன்னும் வேற லெவலில் போயிருக்குமா. உடனே ஆண்டவர் சார், தம்பி நீ சொல்லலை,
அவர் சொல்லி கொடுத்துருக்காரு உனக்கு அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? சரி, அவ்வளோ வைபான மனுஷன்தான். அதனால தான் பிசாசு வந்து பேதுருவ சொலகில் புடமிடுறது போல புடமிட உத்தரவு கேட்டுக்கொண்டான்னு இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் வைப்பு இருந்தாலும் அந்த வைப்புலயே நம்ம பரலோகம் போயிட முடியுமா? சத்தமாக சொல்லுங்களேன். முடியாது. வைப்பு நல்லது தான். வைப் இஸ் குட். அது உங்களோட ஏஜ், அது ஒரு விதமான பரவசம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பரவச நிலை. ஆனால் அந்த பரவசத்திலேயே நம்ம நிலைச்சிருக்க முடியுமா? வைப் எப்பவுமே இருக்குமா? வைப் வந்துட்டு வரும், மைக்கில் பேசுங்க, வரும் போகும். அதுதான் என்னது? வைப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? வைப்பில் நிலைச்சு நிற்க முடியாது. ஆமென். கரெக்டா? ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆனால் வைப்பு நமக்கு எப்படி என்னதை கொடுக்குது? சந்தோஷம். பூஸ்ட் கொடுக்குது. அப்புறம் ஹார்லிக்ஸும் கொடுக்காதா? சரி வேணாம். அப்புறம் வைப் என்ன கொடுக்குதுன்னா ஒரு 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 பரவச ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நான் கேட்குறேன், வைபா வேர்டா அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? வேர்டு. போய் பேசக்கூடாது. 100% வேர்டு. வைப்பு தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க, வேர்டை சில பேர் சூஸ் பண்ணுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த சிலரா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், சோசனோ சிலர். அதில் தான் நாம. ஆமென். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாம். ஆமென். ஸோ வைப்பு வந்து என்னைக்குமே என் வாழ்க்கையில் நிலைக்க போகிறது இல்லை. அது இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் அண்ட் கோயிங் மாதிரி தான். வாழ்க்கையில் வரும், எப்போ போகும்னே தெரியாது, எப்போ வரணும்னு தெரியாது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆனால் வேர்ட் ஆஃப் காட் வந்து நமக்குள்ள என்ன செய்யும்? நிலைச்சு நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? யோவான் 15:4. தேங்க்யூ ஜீசஸ். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் எனக்குள்ள நீங்க நிலைச்சிருக்கலனா கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பாடுவோமா? நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? உண்மையாவே ஃபாதர் பாட்டு பாடினாலே வைப்பு தான். சரி, வைப்பு கெட்டது நான் சொல்ல வரல, வைப்பு நல்லது தான். ஆனால் வைப்பில் நிலைக்க முடியாது, விஷனில் நிலைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் வைப்பில் என்ன செய்ய முடியாது? நிலைக்க முடியாது. ஆனால் விஷனில் நிலைச்சு நிற்க முடியும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வைப்பு எப்பவுமே கொஞ்ச காலம்தான் இருக்கும். ஹல்லேலூயா. வைப்பு கொஞ்ச காலம்தான். ஆனால் வேர்ட் ஆஃப் காடும் தரிசனமும் கடைசி வரைக்கும் வரும். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. வைப்பு கொஞ்ச காலம்தான். ஆமென் சொல்லலாமா? மேபி இந்த யூத் முடிகிற வரைக்கும் இருக்கலாம், 40s வரைக்கும் இருக்கலாம், 50s வரைக்கும் இல்லை. என்ன மாதிரி ஆளுங்கன்னா கட்டையில் போகிற வரைக்கும் வைப்பில் தான். சரி விடுங்க. சில பேர் ஓல்டு பீப்புளுமே பயங்கர வைப்பாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது உண்டு. ஆனாலும் வைப்பு அது கொஞ்ச காலம் தான் வரும். வேர்ட் ஆஃப் காட் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என் வார்த்தைகள்
வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் உங்க ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நீ ஹோம்வொர்க் என்னன்னா இந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. ஆமென். நல்லா 15ஆம் அதிகாரம் பாதி வரைக்கும் நிலைத்திருக்கிறத பத்தி தான் இருக்கும். சந்தோஷத்துல நிலைத்திருக்கிறது, அன்புல நிலைத்திருக்கிறது, இப்படி வருஷா நிலைத்திருக்கிறத குறித்து யோவான் அழகா எழுதியிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இயேசு சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். ஆமென். ஸோ நம்ம வைபிள நிலைத்திருக்க முடியாது கர்த்தருக்குள்ள, ஆனா வார்த்தையில நிச்சயமாய் நிலைத்திருக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? இந்த வார்த்தை ஒரு நாள் ஒளியாது, மறையாது, மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது உருப்பாகில என்ன செய்யாதான், ஒளிந்து போகாது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வைபிளையே நம்ம காலத்தை ஓட்டிட முடியாது. வைபா வேர்டா. இப்ப நீங்க நல்லா விளாண்டீங்களே, வைபா வேர்டா அப்படின்னா எங்க போய் நிப்பீங்க எல்லாரும்? பாதி பேர் வைபிள, பாதி பேர் வேர்டில் நிற்பீங்களா? அதை நீங்கள் தான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு ஆசை சொல்லலாம், வேர்டில் தான் நிற்பேன். எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை வார்த்தை வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க? ஹல்லேலூயா. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, கற்பனையிலே வாழ்ந்துடுறோம். கம் டு ரியாலிட்டி. ஆமென் சொல்லலாமா? வர்ச்சுவல். இப்போ உலகம் எப்படி இருக்குன்னா வர்ச்சுவல், விஆரை போட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டி. என்ன தெரியாத மாதிரி பார்க்குறீங்க? வர்ச்சுவல் ரியாலிட்டி தெரியுமா? இப்போ எக்ஸ்ஆர் வந்துருச்சு, நிறையா ஆர் வந்துருச்சு. ஏஆர், எக்ஸ்ஆர் எல்லாம் விஆருக்கு அப்புறம் நிறையா வந்துருச்சு. சும்மா அதை போட்டுட்டு கற்பனையிலே வாழ்கிறது. நம்ம அங்கே இருக்க மாதிரி போவோம், கீழே விழுற மாதிரி மேலேருந்து, அப்படி ஒரு விளையாட்டு. ஆனால் நம்ம ரியாலிட்டி எப்படி இருக்கோன்றதை டெஸ்ட் பண்ணுங்க. ஆர் யூ இன் வைப் ஆர் யூ இன் வேர்ட்? பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் வைபில் இருக்கீங்களா, வேர்டில் இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைப் வந்து யாருமே கொடுக்க வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடும். ஆனால் வேர்ட் ஆஃப் காட் நம்ம ஹோம்வொர்க் பண்ணணும், நம்ம பிரயாசப்படணும். நமக்கு எப்படி இருக்குன்னா, பிரயாசப்படாம, ஊரில் சொல்லுவாங்கள்ல நோகாம, அந்த மாதிரி தான் கிறிஸ்தவங்க யோசிக்கிறாங்க. அப்போது வைபுக்கு நான் பிரயாசப்பட வேணாம், வேர்ட் ஆஃப் காடுக்கு நான் பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ வேர்ட் ஆஃப் காடுக்குள்ளே நான் நிலைத்திருக்கணும்னு நினச்சா அப்போ என்ன செய்யணும்? அதிகமாக வேர்ட் ஆஃப் காடை படிங்க. சரி, ரொம்ப படிக்க முடியல, நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. காதில் அழகாக வசனத்தை கேட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் வச்சுட்டு கேட்டுட்டு பைபிளையும் ஓப்பன் பண்ணி படித்தா வேகமாக படிக்கலாம். அது தியானமாகவே இருக்கும் நமக்குள்ள. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் புஸ்தகம் படிக்கிறது இல்லைன்னா வெறும் யூடியூப் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. ஆமென் சொல்லலாமா? அப்போ வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். ஆமென் சொல்லலாமா? என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்ளது எதுவோ அது கர்த்தர் செய்வார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வைப் ஒரு நாளைக்கு அணைஞ்சு போயிடும், ஒரு நாள் வந்து அவிழ்ந்து போயிடும். பூ அப்படின்னு ஊதுனா நெருப்பு சின்ன ஒரு கேண்டில் அணையிற மாதிரி வைப் வந்து போயிடும், டக்குன்னு போயிடும். ஒரு நாள் வைப் இருக்கும், ஒரு நாள் வெறுமை இருக்கும். ஆனால் வேர்ட் ஆஃப் காட் இருக்கு பாருங்களேன், விஷன் அண்ட் வேர்ட் ஆஃப் காட். அது அழியாது, அது மறையாது. அது உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களை ஓட வைக்கும், உங்களை உட்கார வைக்காது, உங்களை தேக்க நிலையில வைக்காது. வைப் உங்களை தேங்கி நிக்க செஞ்சிடும். ஒரு நாள் வைப் இருக்கும், அப்புறம் தேக்கம் வந்துடும். சர்ச்சுக்கு வந்தா ஒரு வைப் வருது, இங்க ஆட்களை பார்க்கும் போது ஒரு பிரசனம் வருது, அங்க வந்து செய்தி மெசேஜ் கேட்கும் போது ஒரு வைப் வருது, எல்லாம் ரைட்டு. வீட்டுக்கு போனோன்னு சொல்ல புஷ்ன்னு போயிடுது. காத்து போன பலூன் மாதிரி புஷ். எல்லாருக்கும் அப்படி இல்லை, சில பேர் வீட்டில் பயங்கரமாக வைப் பண்ணுற ஆளுங்களாம் இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்லேயும் நீங்கள் எப்படி இருக்கீங்க? தனிப்பட்ட இடத்துல எப்படி இருக்கீங்க? யாருமே பார்க்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி இருக்கீங்க? ஃபோக்கஸ் ஆன் தட். ஆமென்.
நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியுது பைபிள் வாசிக்கணும், நல்லா தெரியுது ஜெபிக்கணும், ஆனால் முடியலை. ஏன்? ஃபோனுன்ற ஒரு பிசாசை தூக்கி எங்கேயாவது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்களே நினச்சிக்கிறது. ஆனாலும் ஃபோனை தான் என்ன பண்ணுறது, ஸ்க்ரால் பண்ணி கை ரேகையே போயிடும் சில பேருக்கு. ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு மொபைல் பார்த்தா வைப் வருதா, பைபிளை பார்த்தா வைப் வருதா? ஆமேன்னு சொல்லலாமா? வைபு தவறு இல்லை, திருப்பி சொல்கிறேன். வைப் இஸ் நாட் சின், வைப் இஸ் நாட் ராங். அதை விட முக்கியமானது என்னன்னா வேர்ட் ஆஃப் காட், விஷன் ஆஃப் காட். அப்போ நீங்கள் வைபிளையே ஓட்டிடாமல், வாழ்க்கையை ஓட்டிடாமல், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விஷனுக்கு வந்துடணும். சத்தமாக ஒரு ஆமா. ஹல்லேலூயா. ஸோ நான் பைபிளையே வாழ்க்கையை ஓட்டிடுவேன் நினச்சிங்கன்னா கடைசியில் யாரை தோற்று போயிடுவீங்க? நீங்கள் தான். ஆனால் வேர்டுக்கும் விஷனுக்கும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தோற்க மாட்டீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை ஜெயிப்பீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, பாவத்தை ஜெயிப்பீங்க, உலகத்தை ஜெயிப்பீங்க, மாம்சத்தை ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. கேட்பீங்க, யோசேப்பு கேட்க, பாவம் செய்கிறது எப்படி? ஹல்லேலூயா. ஜெம் அன்னைக்கு எனக்கு ஷேர் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலேஜில் கல்ச்சுரல்ஸா, பாட்டு, டான்ஸு எல்லாம் இப்போதைக்கு லேட்டஸ்ட் சாங்கை போட்டு நல்லா குத்து போட்டு இருக்கும்போது அவன் மட்டும் தனியாக கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வராமல் ஆண்டவரோடு இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னு சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ மனசுக்குள்ளே நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு தடவை தான் போயிட்டு வந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாமேன்னு பிசாசு சொல்லும். நல்லா கவனிங்க, பிசாசு என்ன சொல்லும்? ஒரு தடவை போய் ஒரு குத்து போட்டு வந்துரு, அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். இதெல்லாம் டெக்னிக் பிசாசு சொல்லும். ஆனால் நீங்கள் அதில் நிலச்சிருந்தீங்கன்னா, இல்லை 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 நான் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டு நான் ஆண்டவரோட பிள்ளை, அந்த ஐடென்டிஃபிகேஷனில் நான் மாற விரும்பலைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், ஒரு பீஸ் ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த வைப்பை விட அந்த சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பேக்டை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமே. ஸோ வைபிளையே நான் வாழ்கிறவன் அல்ல, நான் வேர்டுக்குள்ளே வந்துடுறேன், நான் விஷனுக்குள்ளே வந்துடுறேன், நான் தரிசனத்தில் வாழ விரும்புகிறேன், தேவ திட்டத்தில் வாழ விரும்புகிறேன். தீர்மானம் நீங்கள் எடுங்க, தீர்மானத்தை முடிக்க அவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும், வாலிப பிள்ளைங்க, ஆண்டவருக்கு முழுவதுமா இருதயத்தை கொடுத்து அர்ப்பணிச்சு வைபிள வாழாம வேர்ட்ல வாழுங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. எழுமணிப்போமா தேவ சமூகத்தில். வேற யாராவது ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இது ரிலேட்டடா ஷேர் பண்ண வேண்டியது இருக்கா? எனிபடி? டவுட்டு கேளு எழுமணிப்போம் மற்றவங்க. ஆமாம், நேற்று நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானோட வைபிள் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. பரிசுத்த ஆவியானோட அந்த வைபிளில் சந்தோஷம் பண்ண என்னமோ அந்த வைபிள்னு தெரிஞ்சது, கேட்டுச்சு, எனக்கு தெரிய கேட்கல. உனக்கு ப்ரேயர் பண்ணும்போது அபிஷேகம் வந்து அது ஒரு வைப் மாதிரி உனக்கு தெரியுதுன்னு சொல்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்க அந்த பரிசுத்த ஆவியானோட வைபிளை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா இல்லை சொல்ல? சரி, நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூப்பா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டவர் கேட்குறாரு, நீ பைபிளையே வாழ போறியா இல்லை விஷனில் வாழ போறியா? வேர்ட் அண்ட் விஷன் நம்ம கூட இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். வைப்பு சில நேரம் நம்ம தானாக நமக்கு வரும், சில நேரம் பிசாசு கொடுக்கும். ஆனால் அது கொஞ்ச நாளில் ஒளிஞ்சு போயிடும். ஆனால் வசனமோ வார்த்தையோ உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும். வைப்பு நிலைச்சிருக்காது, ஆனால் வார்த்தை நிலைச்சிருக்கும். நீங்கள் வார்த்தையில் நிலைச்சிருந்தீங்கன்னா அவரும் உங்களுக்குள்ள நிலைச்சிருப்பார். நீங்கள் வார்த்தையில் நிலைச்சிருந்தீங்கன்னா அவர் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ எல்லாத்தையும் கொடுப்பாரு. இப்போ ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஐ சூஸ் வேர்ட் ஆஃப் காட். ஒப்பு கொடுக்குறவங்க முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஜீசஸ்,
அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா உயர்த்தே அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் எல்லாரும் சொல்லலாம் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன்ப்பா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்